மீடியா செய்திகள். இன்றைய தலைப்புச் செய்திகள். மூளைச்சாவு அடைந்த உடல் உறுப்புகளை தானம் வழங்கியவரின் உடலுக்கு அரசு சார்பில் கலெக்டர் குலோத்துங்கன் மரியாதை செலுத்தினார். வில்லியனூரில் உள்ள பிரசித்தி பெற்ற தூய லூர்தன்னை ஆலயத்தில் உண்டேலை உடைத்து பணத்தை திருடிச் சென்ற அம்மா நகரை சேர்ந்த ஜேம்ஸ் என்கிற திருடனை வில்லியனூர் குற்றப்பிரிவு காவலர்கள் சினிமா பாணியில் மடக்கி பிடித்து வில்லியனூர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். மும்மொழி கொள்கையில் அதிமுகவிற்கு உடன்பாடில்லை என்றும் மத்திய அரசின் மும்மொழி கொள்கை குறித்து புதுச்சேரி அரசு உறுதியான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். மூளைச்சாவு அடைந்த உடல் உறுப்புகளை தானம் வழங்கியவரின் உடலுக்கு அரசு சார்பில் கலெக்டர் குலோத்துங்கன் மரியாதை செலுத்தினார். சேலிமேடு டிஎன் பாளையம் சேர்ந்தவர் கிருஷ்ணன் மகன் பரதன், வயது 45, மெக்கானிக். இவர் கடந்த 24ஆம் தேதி சேலிமேடு பகுதியில் விபத்திற்குள்ளாகி தலையில் காயமடைந்து இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவரது மூளை மரணம் அடைந்து விட்டதாக டாக்டர்கள் தெரிவித்தனர். இதனையடுத்து மனைவி வசந்தி, மகள்கள் ஷீலா தேவி, முகிஷா மற்றும் குடும்பத்தினர் பரதன் உடல் உறுப்புகளை மருத்துவமனைக்கு தானமாக வழங்க முன்வந்தனர். புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவமனை மற்றும் முதுகலை நிறுவனத்தில் அறுவை சிகிச்சை மூலம் அவரது உறுப்புகளான 2 சிறுநீரகங்கள் மற்றும் கண்விழிகள் எடுக்கப்பட்டன. சிறுநீரகங்கள் ஜிப்மர் மருத்துவமனைக்கு ஒதுக்கப்பட்டன. கண்விழிகள் இந்திரா காந்தி அரசு மருத்துவமனை மற்றும் முதுகலை நிறுவனத்திற்கு தானமாக வழங்கப்பட்டன. இதனை கௌரவிக்கும் வகையில் அரசு சார்பில் கலெக்டர் குலோத்துங்கன் நேற்று மாலை அரசு மருத்துவமனைக்கு சென்று பரதன் உடலுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். மேலும் அரசு செயலர் சௌத்ரி முகமது யாசின், சுகாதாரத்துறை மற்றும் நல்வாழ்வு இயக்குநர் செவ்வேல், மருத்துவ கண்காணிப்பாளர் ரமேஷ், மக்கள் தொடர்பு அதிகாரி ஹர்ஷவர்தன் சர்மா, குறைதீர்ப்பு அதிகாரி ரவி, டாக்டர்கள் மற்றும் சோட்டோ குழுவினர் அஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரியில் உள்ள இந்திய கடலோர காவல்படையின் மாவட்ட தலைமையகத்திற்கான புதிய நிர்வாக வளாக கட்டிடத்தை காவல்படையின் தலைமை இயக்குநர் பரமேஷ் சிவமணி திறந்து வைத்தார். புதுச்சேரியில் உள்ள இந்திய கடலோர காவல்படையின் மாவட்ட தலைமையகத்திற்கான புதிய நிர்வாக வளாக கட்டிடம் திறப்பு விழா நேற்று நடைபெற்றது. உப்பளம் மீன்பிடி துறைமுகம் அருகே அமைக்கப்பட்டுள்ள புதிய நிர்வாக வளாகத்தை இந்திய கடலோர காவல்படையின் தலைமை இயக்குநர் பரமேஷ் சிவமணி தலைமை தாங்கி திறந்து வைத்தார். இந்த புதிய நிர்வாக வளாகம் நவீன படை, நவீன உள்கட்டமைப்பு என்ற தொலைநோக்கு பார்வையின் கீழ் செயல்பாட்டு திறனையும் நிர்வாக திறனையும் மேம்படுத்தும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இங்கு மேம்பட்ட செயல்பாட்டு மையம் மற்றும் கடல்சார் மீட்பு துணை மையம் ஆகியவை இணைந்து கட்டளை, கட்டுப்பாடு மற்றும் ஒருங்கிணைப்புக்கான ஒரு ஒருங்கிணைந்த மையம் உருவாக்கப்பட்டுள்ளது. விழாவில் கடலோர காவல்படை புதுச்சேரி மற்றும் மத்திய தமிழக அதிகாரிகள், போலீசார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் 2 பேரிடம் 26,000 ரூபாய் ஆன்லைன் மோசடி குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி சாரத்தை சேர்ந்தவர் தனியார் வங்கியில் கிரெடிட் கார்டு பயன்படுத்தி வந்தார். அவரது கார்டு கணக்கில் இருந்து மர்ம நபர்கள் மோசடியாக ரூபாய் 23,000 எடுத்து ஏமாற்றியுள்ளனர். இதேபோல் வில்லியனூரை சேர்ந்த பெண் இன்ஸ்டாகிராமில் வந்த விளம்பரத்தை பார்த்து ரூபாய் 2,800க்கு துணி ஆர்டர் செய்து இழந்தார். இதுகுறித்த புகார்களின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். வில்லியனூரில் உள்ள பிரசித்தி பெற்ற தூய லூர்தன்னை ஆலயத்தில் உண்டேலை உடைத்து பணத்தை திருடிச் சென்ற அம்மா நகரை சேர்ந்த ஜேம்ஸ் என்கிற திருடனை வில்லியனூர் குற்றப்பிரிவு காவலர்கள் சினிமா பாணியில் மடக்கி பிடித்து வில்லியனூர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். புதுச்சேரியில் சுற்றுலா தலத்தில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஆலயத்தில் ஒன்றான பிரசித்தி பெற்ற வில்லியனூர் தூய லூர்தன்னை ஆலயத்தில் கடந்த ஏப்ரல் 23ஆம் தேதி நள்ளிரவில் யாரோ ஒரு மர்ம நபர் கதவை உடைத்து உண்டியலில் இருந்த பணத்தை திருடிச் சென்றதாக வில்லியனூர் காவல் நிலையத்தில் ஆலயத்தின் பங்கு தந்தை ஆல்பர்ட் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த வில்லியனூர் போலீசார் பல்வேறு கோணங்களில் விசாரித்து அங்கிருந்த கண்காணிப்பு கேமராவை ஆய்வு செய்ததில் மர்ம நபர் ஒருவர் உண்டியலை உடைத்து பணத்தை திருடிச் சென்றது தெரிந்தது. பின்னர் சட்டம் ஒழுங்கு மேற்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் உத்தரவின் பேரில் பயிற்சி IPS அதிகாரி கதிரவன் தலைமையில் வட்ட ஆய்வாளர் கலைச்செல்வன், உதவி ஆய்வாளர் திருமுருகன் தலைமையிலான காவல் நிலைய குற்றப்பிரிவு காவலர்கள் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் குற்றப்பிரிவு காவலர்கள் கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியிருந்த படத்தை வைத்து தீவிர விசாரணை மேற்கொண்டதில் வில்லியனூர் அம்மா நகர் பகுதியைச் சேர்ந்த பிரான்சிஸ் சேவியர் மகன் ஜேம்ஸ், வயது 21 என்பது தெரியவந்தது. பின்னர் உண்டியலை உடைத்து திருடிச் சென்ற திருடனை உறுதி செய்த குற்றப்பிரிவு காவலர்கள் தொடர்ந்து 2 நாட்களாக கண்காணித்து தேடும் பணியில் ஈடுபட்ட போது வில்லியனூர் மணவெளி பகுதி அருகே இருந்த திருடன் போலீசாரை கண்டதும் ஓட்டம் பிடித்தான். பின்னர் மேற்கு காவல் கண்காணிப்பாளர் குற்றப்பிரிவு தலைமை காவலர்கள் ராஜரத்னம், பிரபு, ரங்கராஜ் ஆகியோர் திருடனை துரத்திச் சென்று சினிமா பாணியில் மடக்கி பிடித்து வில்லியனூர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். மேலும் விசாரணை மேற்கொண்டதில் பிடிபட்ட திருடன் ஜேம்ஸ் மீது கஞ்சா மற்றும் வெடிகுண்டு வழக்குகள் நிலுவையில் உள்ளதும் பல நாட்களாக நோட்டமிட்டு உண்டியலை உடைத்து பணத்தை திருடிச் சென்றது தெரிந்தது. பின்னர் பிடிபட்ட ஜேம்ஸ் மீது காவல் நிலையத்தில் வழக்கு பதிந்து மாஜிஸ்ட்ரேட் முன்னிலையில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர்.
மும்மொழி கொள்கையில் அதிமுகவிற்கு உடன்பாடில்லை என்றும் மத்திய அரசின் மும்மொழி கொள்கை குறித்து புதுச்சேரி அரசு உறுதியான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த கால திமுக காங்கிரஸ் கூட்டணி அரசு கல்வியில் இருமொழி மற்றும் மும்மொழி கொள்கை குறித்து தெளிவான முடிவை எடுக்காததே இன்றைய கல்வி சிக்கல்களுக்கு காரணம். மத்திய அரசின் திடீர் அறிவிப்புகளால் மாணவர்கள் குழப்பமடைந்துள்ள நிலையில் புதுச்சேரி அரசு இதில் ஒரு உறுதியான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என கூறினார். புதுச்சேரிக்கு என தனி கல்வி வாரியம் இல்லாததால் தமிழக கல்வி வாரியத்தையே நாம் பின்பற்றி வருகிறோம். தமிழகத்தில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா இருமொழி கொள்கை மட்டுமே பின்பற்றப்படும் என்பதில் உறுதியாக இருந்தார். அந்த அடிப்படையில் தமிழகத்தை பின்பற்றும் புதுச்சேரியில் மட்டும் CBSE உள்ளிட்ட பள்ளிகளில் மும்மொழி கொள்கையை திணிக்க வேண்டிய அவசியம் என்ன என கேள்வி எழுப்பினார். மும்மொழி கொள்கையில் அதிமுகவிற்கு உடன்பாடில்லை என்பதும் இருமொழி கொள்கையை கட்சியின் உறுதியான நிலைப்பாடு என்பதும் மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அரசு பொது விடுமுறை அறிவித்தாலும் சில தனியார் பள்ளிகள் விதிகளுக்கு புறம்பாக சிறப்பு வகுப்புகளை நடத்தி வருகின்றன. இத்தகைய பள்ளிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய கல்வித்துறை அதிகாரிகள் கையூட்டுகளை பெற்றுக்கொண்டு தனியார் பள்ளிகளுக்கு ஆதரவாக செயல்படுவதாகவும் இதனால் மாணவர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகின்றனர். இந்நிலை நீடித்தால் கல்வித்துறையை கலைத்து விடலாம் என்றார். ஆரோவில் மோகனம் சிறுவர் பள்ளியில் 25ஆம் ஆண்டு விழா நடைபெற்றது. இதில் ஏராளமான வெளிநாட்டினர் மற்றும் ஆரோவில் வாசிகள் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே அமைந்துள்ளது சர்வதேச நகரமான ஆரோவில். இங்கு உள்ள மோகனம் சிறுவர் பள்ளியில் நேற்று மாலை பள்ளியில் 25ஆம் ஆண்டு விழா அதன் வளாகத்தில் கோலாகலமாக நடைபெற்றது. இதில் பள்ளியில் படிக்கும் சிறுவர்கள் மற்றும் சிறுமிகள் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதில் பல்வேறு கிராமிய நாட்டுப்புற பாடல்களுக்கு நடனம் ஆடினர். இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு வெளிநாட்டினர் மற்றும் ஆரோவில் வாசிகள் கலந்து கொண்டனர். மேலும் இந்த நிகழ்வில் பள்ளியில் இந்த ஆண்டு முழுவதும் நடந்த மாணவர்களின் திறன்களை காட்சிப்படுத்தும் விதமாக அவர்கள் வரைந்த ஓவியங்கள் மற்றும் கைவினைப் பொருட்கள் கண்காட்சி நடைபெற்றது. இதனை பெற்றோர்கள் ஆர்வமுடன் பார்த்து சென்றனர். இந்த கலை நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளியின் இயக்குநர்கள் பாலசுந்தரம், ராஜவேணி மற்றும் ஆசிரியர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரியில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோ சார்லஸ் மார்ட்டின் பிறந்தநாள். 200 பேருக்கு அன்னதானம். புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் திரு ஜோ சார்லஸ் மார்ட்டின் பிறந்தநாளை முன்னிட்டு சமூக நலன் சார்ந்த பல்வேறு உதவிகள் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் சார்பாக முன்னெடுக்கப்பட்டன. இதன் ஒரு பகுதியாக சமூக சேவை அன்னை தெரசா இளைஞர்கள் அறக்கட்டளை சார்பில் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை அருகில் வைத்து ஏழை எளிய மக்கள் மற்றும் நோயாளிகள் பயன்பெறும் வகையில் சுமார் 200 பேருக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்விற்கு லட்சிய ஜனநாயக கட்சியின் இளைஞரணி துணைத் தலைவர் சர்மா மற்றும் தொண்டரணி துணைத் தலைவர் வேல்முருகன் ஆகியோர் தலைமை தாங்கி பொதுமக்களுக்கு உணவை வழங்கினர். தங்கள் கட்சியின் தலைவரின் பிறந்தநாளை மக்களுக்கு உதவும் வகையில் அன்னதானம் வழங்கி கொண்டாடிய கட்சி நிர்வாகிகளின் இந்த முயற்சிக்கு அப்பகுதி மக்கள் பாராட்டு தெரிவித்தனர். புதுச்சேரி மாநிலத்தில் CBSE அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் பிரெஞ்சு மொழியை நீக்கினால் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று திமுக சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம் எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் இன்று திமுக சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம் செய்தியாளர்களிடம் பேசியதாவது: புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள CBSE அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் பிரெஞ்சு மொழி நீக்குவது தவறான முடிவு என்றும், புதுச்சேரி மாநிலத்தில் பாரம்பரியமாக இருந்து வரும் பிரெஞ்சு கலாச்சாரத்தை சீர்குலைக்கும் வகையில் மத்திய அரசு பிரெஞ்சு மொழியை நீக்கும் முடிவை கைவிட வேண்டும் என்றும், பன்மொழி தன்மையுடன் விளங்கும் புதுச்சேரியில் தவிர்க்க முடியாத மொழியாக விளங்கும் பிரெஞ்சு மொழியை நீக்குவது ஏற்க முடியாது எனவும், மும்மொழி கொள்கையை அமல்படுத்துவது வரக்கூடிய புதிய ஆட்சியில் சட்டமன்ற கூட்டத்தில் முடிவெடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். மேலும் மும்மொழி கொள்கையை அமல்படுத்தும் திட்டத்தை கைவிடாவிட்டால் ஒத்த கருத்துடைய அரசியல் கட்சிகள் மற்றும் மக்களை திரட்டி திமுக சார்பில் போராட்டத்தில் ஈடுபடும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி கரிக்கலாம்பாக்கம் SRK பள்ளியில் 25ஆம் ஆண்டு விழா பிரம்மாண்டமாக நடைபெற்றது. கரிக்கலாம்பாக்கம் SRK மேல்நிலைப் பள்ளியில் ஸ்பந்தன் 2026 என்ற தலைப்பில் நடந்த 25ஆம் ஆண்டு விழாவிற்கு பள்ளி தாளாளர் மகேந்திரன் தலைமை தாங்கினார். பள்ளி ஒருங்கிணைப்பாளர் சங்கீதா வரவேற்றார். பள்ளி நிறுவனர் தியாகராஜன் குத்துவிளக்கேற்றி விழாவை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் மாணவர்களின் பன்முக திறன்களை வெளிப்படுத்தும் வகையில் மாறுவேடம், வாய்ப்பாட்டு, நடனம், நாடகம், பரதநாட்டியம், யோகா, கராத்தே, ட்ரம்ஸ், கீபோர்டு மற்றும் ரோபோட்டிக்ஸ் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. கலை நிகழ்ச்சியில் G20 ரோபோட்டாக் பங்கேற்று மாணவர்களுடன் நடனமாடி உற்சாகத்தை ஏற்படுத்தியது. மேலும் டெல்லியில் நடைபெற்ற நேஷனல் லெவல் மால்கம்பம் விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்ற பள்ளி +2 மாணவர் கமலேஷை பாராட்டினர். விழாவில் பள்ளி மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியின் CBSE பள்ளிகளில் பிரெஞ்சு மொழி நீக்கப்படுவதற்கு திமுக எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் அறிவித்துள்ளது.
இது தொடர்பாக புதுவை மாநில எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வெளியிட்டுள்ள அறிக்கையில் சிபிஎஸ்இ பள்ளிகளில் 2026-27 கல்வியாண்டு முதல் 6ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 3வது மொழியை கட்டாயமாக்கும் புதிய அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. 7 நாட்களில் இதை அமல்படுத்த கூறியிருப்பது ஆசிரியர்கள் மத்தியில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது மிகுந்த கண்டனத்திற்கு உரியது. இந்த அறிவிப்பு புதுவை மண்ணின் தனித்துவமான பிரெஞ்சு கலாச்சார அடையாளத்தையும் அதன் நீண்டகால மொழி வரலாற்றையும் சிதைக்கும் வஞ்சக செயலாகும். பிரெஞ்சு மொழியை தங்கள் வாழ்வியலின் ஒரு பகுதியாக கொண்டுள்ள புதுச்சேரி பூர்வக்குடி மக்களின் உரிமையை இது நேரடியாக பறிக்கிறது. மேலும் பல ஆண்டுகளாக பிரெஞ்சு மொழி பயிற்றுவித்து வரும் ஆசிரியர்களின் வாழ்வாதாரத்தையும் அவர்களின் வேலை வாய்ப்பையும் இந்த தன்னிச்சையான முடிவு கேள்விக்குறியாக்கியுள்ளது. பன்முகத்தன்மையை சிதைக்கும் இத்தகைய ஏதேச்சதிகார மொழி திணிப்பு நடவடிக்கைகளை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். புதுவை மாநில திமுக சார்பில் கல்வித்துறையை கண்டித்து மிகப்பெரிய மொழி உரிமை போராட்டம் நடத்தப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேபோல திமுக முன்னாள் அமைச்சர் SP சிவகுமார், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம், தேசிய மக்கள் முன்னணி தலைவர் சுவாமிநாதன் ஆகியோர் மத்திய பாஜக அரசுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளனர். மீண்டும் இன்றைய தலைப்புச் செய்திகள். மூளைச்சாவு அடைந்த உடல் உறுப்புகளை தானம் வழங்கியவரின் உடலுக்கு அரசு சார்பில் கலெக்டர் குலோத்துங்கல் மரியாதை செலுத்தினார். வில்லியனூரில் உள்ள பிரசித்தி பெற்ற தூய லூர்தன்னை ஆலயத்தில் உண்டேலை உடைத்து பணத்தை திருடிச் சென்ற அம்மா நகரை சேர்ந்த ஜேம்ஸ் என்கிற திருடனை வில்லியனூர் குற்றப்பிரிவு காவலர்கள் சினிமா பாணியில் மடக்கிப்பிடித்து வில்லியனூர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். மும்மொழி கொள்கையில் அதிமுகவிற்கு உடன்பாடில்லை என்றும் மத்திய அரசின் மும்மொழி கொள்கை குறித்து புதுச்சேரி அரசு உறுதியான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். இத்துடன் A1 மீடியா செய்திகள் நிறைவு பெற்றன. நன்றி.